தமிழ் தேசத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். அரசியலில் நேர்மையையும் மனித நேயத்தையும் விதையுங்கள். தலைப்பு: தமிழ்நாட்டில் அரசியல். தமிழ்நாட்டின் அரசியலில் 3 முக்கிய தீய அம்சங்கள். அரசியல் என்பது குடிமக்களின் நல்வாழ்வுக்கு பங்களிப்பதற்கும் குடிமக்களிடையே அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதற்கும் ஒரு உன்னதமான சமூக சேவையாகும். ஆனால் பல தீய எண்ணம் கொண்ட பொல்லாத வஞ்சக அரசியல்வாதிகள் அரசியலை துர்நாற்றம் வீசும் சாக்கடையாக மாற்றியுள்ளனர். இப்போது துர்நாற்றம் வீசும் சாக்கடை அரசியலின் ஆட்சியாளர்கள் பல முதலைகளைப் போல இருக்கிறார்கள். மேலும் இந்த முதலைகள் தங்கள் தீய எண்ணத்தாலும் பொல்லாத தன்மையாலும் வஞ்சகத்தன்மையாலும் ஆபத்தானவை மற்றும் வலிமையானவை. துர்நாற்றம் வீசும் சாக்கடை அரசியலில் பல முதலைகள் இருந்தாலும் 3 முதலைகள் மிகவும் ஆபத்தானவை மற்றும் தந்திரமானவை. மேலும் சாதாரண மக்கள் அவர்களிடமிருந்து எளிதில் தப்பிக்க முடியாது. அரசியலில் 3 முதலைகள். முதல் முதலை பிளவுபடுத்தும் அரசியல். அரசியல் ஆதாயங்களுக்காக, வெற்றிக்காக மக்களை பிரித்தல். முதல் முதலையின் குணங்கள்: மதங்களின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துதல். உதாரணமாக, பல அரசியல்வாதிகளின் பேச்சுக்களும் செயல்களும் அமைதியை விரும்பும் இந்துக்கள், இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களிடையே விரோதத்தை ஏற்படுத்துகின்றன. சாதியின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துதல். உதாரணமாக, அரசியல்வாதிகளின் பேச்சுக்களும் செயல்களும் தலித் மக்கள் மற்றும் தலித் அல்லாத மக்களிடையே விரோத போக்கை ஏற்படுத்துகின்றன. இரண்டாவது முதலை ஒற்றை குடும்பத்தின் அரசியல் செல்வாக்கு மற்றும் கட்டுப்பாடு. இரண்டாவது முதலையின் குணங்கள்: குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களை அரசியலில் நெறிமுறையற்ற முறையில் ஊக்குவிப்பது. தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களை வெற்றிகரமான அரசியல்வாதிகளாக மாற்றுவதற்கு கிடைக்கக்கூடிய அனைத்து நெறிமுறையற்ற வழிமுறைகளையும் பயன்படுத்துதல். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்கள் நேர்மையற்ற முறையில் தேர்தல்களில் வெற்றி பெற உதவுதல் மற்றும் முக்கியமான அரசியல் மற்றும் அமைச்சர் பதவிகளில் அவர்களை அமர்த்துவது. குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்கள் ஊழல் வழிகளில் சொத்துக்களை குவிக்க உதவுதல். அரசியலில் இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களின் ஊழல் மற்றும் அரசியல் தீய செயல்களுக்கு எதிராக பேசும் சாமானியர்கள் மற்றும் பிற அரசியல்வாதிகளுக்கு எதிராக பண பலத்தையும் குண்டர் பலத்தையும் பயன்படுத்துதல். மூன்றாவது முதலை ஊழல் அரசியல். மூன்றாவது முதலையின் குணங்கள்: ஊழல் வழிகளில் அரசியலில் அதிக வருமானம் ஈட்டுவதற்காக தேர்தல்களில் பெரும் பணத்தை செலவிடுவது. பணத்தையும் அன்பளிப்புகளையும் கொடுத்து வாக்குகளை பெற்று மக்களை ஊழலில் பங்கு கொள்ளச் செய்தல். மற்ற தலைவர்களுக்கும் கட்சி நிதிக்கும் கொடுக்க வேண்டும் என்று கூறி லஞ்சம் மற்றும் கமிஷன் பெறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்துவது. கார்ப்பரேட்
நிறுவனங்களிடம் இருந்து பெரும் நன்கொடை மற்றும் லஞ்சம் பெற்று அவர்களுக்கு நெறிமுறையற்ற பலன்களை வழங்குதல். நேர்மையும் அர்ப்பணிப்பும் உள்ளவர்கள் சில சமயங்களில் குடிமக்களின் நல்வாழ்வுக்கு பங்களித்து குடிமக்களிடையே அமைதியையும் நல்லிணக்கத்தையும் வளர்க்கும் பெரும் நோக்கத்துடன் அரசியலில் நுழைகிறார்கள். ஆனால் அவர்களில் சிலர் துர்நாற்றம் வீசும் சாக்கடை அரசியலில் முதலைகளால் விழுங்கப்படுகிறார்கள். மீதமுள்ளவர்கள் முதலைகளாக மாறி சாதாரண மக்களை விழுங்குகிறார்கள். 2 முக்கிய காரணங்களால் இந்த 3 தீமைகளுக்கு எதிராக போராடுவது எளிதான காரியமல்ல. 1. தீய எண்ணம் கொண்ட பொல்லாத வஞ்சக அரசியல்வாதிகள் எதிரிகளை வென்று விழுங்கி அரசியலில் பயனற்ற ஆட்களாக மாற்றும் வலிமையும் சக்தியும் கொண்டவர்கள். 2. தீய எண்ணம் கொண்ட பொல்லாத வஞ்சக அரசியல்வாதிகள் எதிரிகளை தம் நண்பர்களாக்கி தீய எண்ணம் கொண்ட பொல்லாத வஞ்சக அரசியல்வாதிகளாக மாற்றும் தந்திரமும் வக்ர புத்தியும் கொண்டவர்கள். அரசியல் என்பது குடிமக்களின் நல்வாழ்வுக்கு பங்களிக்கும் உன்னதமான சமூக சேவையாகும். ஆனால் தீய எண்ணம் கொண்ட நேர்மையற்ற அரசியல்வாதிகள் அரசியலை துர்நாற்றம் வீசும் சாக்கடையாக மாற்றியுள்ளனர். தீய எண்ணம் கொண்ட பொல்லாத வஞ்சக அரசியல்வாதிகளுக்கு எதிராக பேசுவதும் செயல்படுவதும் எளிதான காரியமல்ல என்ற உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் தீய எண்ணம் கொண்ட பொல்லாத வஞ்சக அரசியல்வாதிகளுக்கு எதிராக போராட துணிச்சல் உள்ள அரசியல்வாதிகளையும் குடிமக்களையும் நாம் ஊக்குவிக்கவும் ஆதரிக்கவும் முடியும். அரசியலில் நேர்மையையும் மனித நேயத்தையும் விதைக்க தவறினால் சமூக தீமைகள் அதிகரித்து கொண்டே இருக்கும். அரசியலில் நேர்மையையும் மனித நேயத்தையும் விதைக்க முயற்சி செய்யுங்கள். நன்றி.